யாருக்கெல்லாம் 6ல் நல்ல ஆட்சி இல்லை உச்சத்தில் இருக்கிற ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அவன் எதிரிலாம் அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம், விட்டு கொடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒன்று, அதை தாண்டி அவங்களுக்கு விரோதம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த எதிரி கிட்ட நம்ம டெய்லி போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வர முடியாது, அது நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் உள்ளார்த்தமாக இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம், விட்டுரு என்னைய, ஏதோ ஒரு பிறவியில் நான் உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம், இந்த பிறவியில் நான் உங்ககிட்ட இருந்து அதில் விடுபட நான் நினைக்கிறேன் அப்படின்னு சோல்ஃபுல்லாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இதில் நிறைய வழிமுறை இருக்குது. ஒரு பிரச்சனை இப்போ எதிரிகளை வெல்றதுக்கு இது கூட ஒரு வாய்ப்பு அமையுமா சார்? நேரடியாக போய் நம்ம ஒரு மன்னிப்போ இல்லை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறதை விட மனசால பண்ணாலே போதுமானதாக இருக்குமா? உங்கள் ஆன்மாக்கு பலம் அதிகம். நீங்கள் நம்ம வாய்மொழியாக பேசுகிறத விட ஒரு ஆன்மா விட்டு ஒரு செயலை செய்துட்டு வர சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பலம் அதிகம், பலம் கூடுதல். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு என்னோடய கிளைண்ட்டு தான், அப்படி ஒரு நபருக்கு நான் அப்படி ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன். என்னென்னா, அவரோட குழந்தை அவர்கிட்ட பேசாமலே இருக்குது. இத்தனைக்கு சின்ன குழந்தை தான், அது ஒன்றும் பெரிய ஏஜெல்லாம் இல்லை. நான் அவங்களுக்கு கொடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு உட்காந்து ஒரு தீபம் பக்கத்தில் ஏற்றிங்க, உங்கள் குழந்தையோட ஆள் மனசில் நீங்கள் பேசுங்க. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து நீங்கள் குழந்தைகிட்ட பேச வேணாம், அந்த குழந்தையோட ஆள் மனசில் பேசுங்க. நான் சொல்கிற குழந்தைக்கு ஒரு 15 வயசு இருக்குன்னு வைங்க, அந்த குழந்தையோட ஆள் மனசில் பேசுங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 45 நாளில் அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு, இவரோட நெருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு.